மூலமா அனுப்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல அப்போ வந்து பிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சுன்னா அப்போ கனெக்ஷன் வந்து கரெக்டா தான் இருக்குன்னு அர்த்தம். பியோட சைட் வந்து கரெக்டா தான் இருக்குன்னு அர்த்தம். இட் டசன்ட் கோ டவுன், பட் கனெக்ஷன் வந்து அந்த இடத்துல லாஸ் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம சைட்டே வந்து ஆர் யூ அப் மெசேஜ் அனுப்பிட்டு பி கிட்ட இருந்து ரிப்ளை லேட்டா வந்துச்சுன்னா தேர் மைட் பி சான்சஸ் ஆஃப் ஓவர்லோடிங் தேர். அதாவது பி கிட்ட வந்துட்டு டாஸ்க்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஸ்லோவா இருக்கிறதுனால பி வந்து கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பாசிபிலிட்டி. ஓகே, லேட்டா ரிப்ளை பண்ணிருக்கோன்னு எப்படி சொல்றீங்க? எதை பேஸ் பண்ணி? மேம் அதுக்கு வந்துட்டு டாஸ்க் ஓவர்லோடடா இருந்திருக்கும் மேம். அஸ் இட் ஆல்வேஸ் அதாவது லேட்டா ரிப்ளை பண்ணோம்னா அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 100 டைம்ஸ் லாங்கர் தென் நார்மல்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டாஸ்க் எல்லாத்தையும் அது முடிச்சுட்டு ஏக்கு ரிப்ளை பண்றதுனால அந்த இடத்துல இருந்து லேட் ஆயிருக்கும் மேம். Okay, okay, continue. Then how will find that the system has responded late? Again are you up message Okay. so if B replies for that or you message, then A confirms that there is no problem with B, except that it is extremely overloaded. Okay, do you know the recovery or reconfiguration for this problem? Ma'am, reconfiguration I know ma'am, like இப்போ வந்து either லிங்க் வந்து ஏக்கும் பிக்கும் வந்து ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரூட் என்ன பண்ணும்னா இட் ப்ராட்காஸ்ட் டு எவ்ரி சைட். சுத்தி இருக்கிற எல்லா சைட்டுக்குமே வந்து இந்த மாதிரி லிங்க் டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால இருக்கா தீபிகா? லிங்க் டவுனா இருக்குன்னா நார்மல் எல்லாத்துக்குமே உள்ள ரீகான்ஃபிகரேஷன் சொல்றேன் மேம். இந்த கேஸுக்கு மட்டும் சொல்லணுமா மேம்? இந்த கேஸ்க்கு மட்டும் போதும். இந்த கேஸுக்கு மட்டும்னா அப்போ வந்துட்டு அது சிஸ்டம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபை பண்ணிடும், அதாவது இது லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்ற மாதிரி. ஸோ அதை பொறுத்து மித்த எல்லா சிஸ்டமும் இதை சர்வீஸை கால் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இட் வில் வெயிட் அன்டில் த பி ரெஸ்பான்ஸ் ஃபார் தி ஆடியோ மெசேஜ். ஓகே ஓகே தீபிகா. எஸ் மேம், தேங்க்யூ மேம். Okay. Then any other person want to attend this assignment oral explanation? நான் யாராவது அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்களா கால்ல இருக்கிறவங்க? கொஞ்சம் பேர் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க, ஆனா கால் வர மாட்டேங்கீங்க. ஸோ அப்போ எப்படி நான் உங்க பெர்மிஷனை நான் அக்செப்ட் பண்ணுவேன்? Arun Kumar. Yes ma'am. Can you explain that problem? What you know you can explain. Ma'am. அந்த ப்ராப்ளம் கூட பார்க்கவே இல்லையா? மேம் எந்த பார்க்கல மேம், பார்த்துட்டு சொல்றேன். இப்ப சொல்லுவேன், நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுக்கலான்னு இருந்தேன். சரி அருண்குமார் 4th யூனிட் 5 அட்டெண்ட் பண்ணலாமா அப்போ? அது தெரியுமா? மேம் ஒண்ணுமே தெரியாது மேம். அப்ப டெஸ்ட் எழுதணும் தெரியுமா? செமஸ்டர் எக்ஸாம். இதுதான் கொஞ்சமாவது பார்க்கணும்ல. பார்த்துட்டு வரேன் மேம். Okay. And then I can explain this assignment. Okay, then I shall ask Unit 4 Viva for the remaining person. So யாராவது Unit 4 Viva அட்டெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களே வாலண்டியரா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். So Aarti has attended, Akash, Amina has attended. Is Muthukasim? Muthukasim, unmute your volume. Muthukasim. Muthukasim, unmute your volume and you can speak. Okay. Ma'am. Hello. Yes, Muthukasim. Okay, Unit 4 ல Viva attend பண்ணல இன்னும்? பண்ணல மேம்.
அட்டெண்ட் பண்ணலாமா? ஒரு பார்த்துட்டு வந்து அட்டன் பண்ணிடுறேன். எல்லாரும் எக்ஸ்கியூஸ் கேட்டீங்கன்னா என்ன செய்ய? எனக்கு தெரியாது. இந்த 11 o'clock வர கிளாஸ்க்குள்ள அட்டெண்ட் பண்ணாதவங்க அட்டெண்ட் பண்ணணும். அவங்க மட்டும் தான் நான் மார்க் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெர்மிஷன் கிடையாது. அசைன்மெண்ட்டுக்கும் கிடையாது, இந்த யூனிட் 4 வைவாக்கும் கிடையாது. அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நான் மார்க் போடுவேன். மற்றவங்களுக்குலாம் 0 தான். இதன் சிவகோமதி. சிவகோமதி. Yes, ma'am. Can you attend now, Viva? இப்ப அட்டெண்ட் பண்ணலாமா வைவா? Yes, ma'am. Okay, can you say what are the file access method available? File access method. File access method. Yes. You think for a minute. I will say something. Okay, now யார் அந்த அசைன்மெண்ட்லாம் அட்டெண்ட் பண்ணலையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அட்டெண்ட் பண்ணலன்னா பெர்மிஷன் கேட்டிருந்தவங்க இப்போ வந்து ஸ்கைப் கிளாஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணணும். இல்லைன்னா இனிமேல் பெர்மிஷன் யாருக்கும் கிடையாது. நான் சொல்யூஷன் ஒன்ஸ் அந்த அசைன்மெண்ட் சொல்லிட்டேன்னா மற்றவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா 0 மார்க் தான். அதுக்கப்புறம் யாரு வந்து எந்த ரீசன் சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ சேம் ஃபார் வைவா. யூனிட் 4 வைவாவும் இப்போ அட்டெண்ட் பண்ணா மட்டும்தான், அட்டெண்ட் பண்ணாதவங்க. சிவகோமதி. Direct access and sequential access. Okay, can I explain the sequential access? Both access, direct access and sequentially 1 by 1 அந்த ஆர்டர்லயே access ஆகும். ஆர்டர்லனா ஃபைல்ஸ் எப்படி இருக்கும்? டிஸ்க் ஸ்டோரேஜ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? ஆர்டர்னா என்ன ஆர்டர் சொல்லுங்க? என்ன ஆர்டர்னு கேக்குறீங்க? என்ன ஆர்டர்? ஃபைல்ஸ் டிஸ்க் ஸ்டோரேஜ்ல எப்படி அலோகேட் பண்ணிருப்போம்? டிஸ்கோட ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னது? The smallest sectors. Sectors. No. Smallest unit of the disk. Manual disk. Smallest unit. Okay, sector என்ன சொல்லலாமா? Okay, உங்களுக்கு தெரிஞ்சதை கேக்குறேன். Sector என்ன? நம்ம அந்த டிஸ்க்ல வந்து ட்ராக்ல ஒவ்வொரு யூனிட்டா இருக்கும்ல நம்ம. Okay, track வந்து டிவைட் பண்ணிக்க sector. So what do you mean by track then? How this track will look like on a magnetic disk? நம்ம அந்த ஸ்பிண்டில் ஆர் சம்திங் அத சுத்தி இருக்குறது நம்ம ட்ராக். ஸ்பிண்டில சுத்தி எது இருக்கும்? டிஸ்க் இருக்கும், டிஸ்க் சர்ஃபேஸ் இருக்கும். டிஸ்க். எஸ் மேம். டிஸ்க்ல அந்த ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் இருக்குறது நம்ம ட்ராக். Smallest diameter இருக்கிறதா track. Track is a concentric circles. So அந்த disk surfaceல concentric circles இருக்கிறது track. So அந்த track எப்படி டிவைட் பண்ணிருப்பாங்க? செக்டாரா டிவைட் பண்ணிருப்பாங்க. எஸ் மேம். Okay, smallest unit in a disk வந்து என்னது? So நம்ம physical memory எல்லாம் நம்ம frames டிவைட் பண்றோம். Logical memory எல்லாம் pages டிவைட் பண்றோம். அப்படி சொல்லி பேஜிங் கான்செப்ட்ல சொல்றோமா? இங்க நம்ம disk எப்படி டிவைட் பண்றோம்? புரியுதா என்ன கேக்குறேன்? லாஜிக்கல் பிளாக்ஸ். Okay. So in sequential access, how the file will be accessed? மேம் அந்த லாஜிக்கல் பிளாக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்கோ லாஜிக்கல் பாக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல ஆக்சஸ் ஆகும். சோ அதோட அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாமா? அட்வான்டேஜஸ் தெரியல. Disadvantage. Okay, then say about this direct access. டைரக்டா நமக்கு என்ன பாயிண்ட் போகணுமோ அதால இது போக முடியாது. Sivagamati, your voice is breaking. Wait a minute, your voice is breaking. Can you repeat it again?
மேம் நம்ம பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இது சீக்வென்ஷியலா போறதுனால அந்த பர்டிகுலர் பாயிண்ட் டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியாது. மேபி டைம் லேக் ஆகலாம், டைம் டிலே ஆகலாம். ஓகே. இப்போ டைரக்ட் ஆக்சஸ்ல டைரக்ட் ஆக்சஸ்ல நமக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அது டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது பாயிண்ட் தான் சொல்லணுமா? சாரி, கரெக்ட். லாஜிக்கல் பிளாக்ஸ். ஓகே, அந்த ஃபைல்ல எந்த லாஜிக்கல் பிளாக் ஆக்சஸ் பண்ணுமோ டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Okay, there is one more access method. டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Another access method. Do you know that? Can you explain? I know the name alone. Index sequential Okay. method. Okay, from the name itself you can say about that access method. So index means how it will be in book and all. Contains all the contents of the book. Okay. Take that with this structure and can you explain it? Then whether it will have, I think it will have an index of that particular file, and it access through the index. Only thinking. Okay. Okay, Shivagomati. Okay, any other topic you know from fourth unit? Can you say? I will ask a single question from that, and with this, we'll end the viva for you. வேற ஏதாவது டாபிக் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வேற ஏதாவது டாபிக் தெரியுமா சிவகோமதி? Disk scheduling algorithm. அல்காரிதம், டிஸ்க் ஷெட்யூலிங். And disk scheduling algorithm. Okay, okay. Can you explain about this scan algorithm? Just oral explanation. Yes, ma'am. Scan algorithm, we need two head start question, ma'am. Current head start and previous head question. Okay. Current head question mark பண்ணிட்டு what? Yes, yes. Yes, proceed. ப்ரீவியஸ் ஹெட் பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து கரண்ட் ஹெட் பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்து இன்கேஸ் லெஃப்ட் சைடுல இருந்ததுன்னா நம்ம கரண்ட் ஹெட் பொசிஷன்ல இருந்து 0 வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னென்ன பொசிஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு கோ டு ஹையஸ்ட் பொசிஷன் மேம். ஓகே, ஹையஸ்ட் பொசிஷன் மூவ் பண்ணும்போது அங்க எந்த சர்வீஸுமே பண்ணாது, அப்படிதானே? அப்ப ரிவர்ஸ் வரும்போது தான் பண்ணுமா? அப்படியா? ஹையஸ்ட் பொசிஷன் போகும்போது போற வழியில ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தா கிராண்ட் பண்ணவே பண்ணாதா ஸ்கேன் அல்காரிதம்? பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் சொன்னீங்க ஸ்கேன் அல்காரிதம் தெரியும்னு. ஓகே ஓகே சிவகோமதி. ஓகே, தட்ஸ் ஆல் வைவா ஃபார் யூ. Then who didn't attend Viva for Unit 4? Arun Kumar. Ma'am. Can you attend the Viva or the assignment explanation? Ma'am, இல்ல ma'am, இன்னும் பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். Okay, your mic is on, so only I asked. Kasturi Durga. Kasturi Durga. Yes, Kasturi Durga. ma'am. Yesterday you asked permission. கேக்குது. நேத்து பெர்மிஷன் கேட்டீங்க, இன்னைக்கு ஸ்கைப் கிளாஸ்லயே வரல. லேட்டா தான் வந்திருக்கீங்க. லேட்டா தான் வந்திருக்கீங்க. நான் அப்பமே அசைன்மென்ட் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்க இல்ல. ஓகே, சரி, எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட் அசைன்மென்ட். அந்த அசைன்மென்ட் क्वेश्चनல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே மேம், क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லி அதை சொல்லுவேன். क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a distributed system has two sides A and B. Consider whether side A can distribute some other values. மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்? the A and B லாம் சொன்னீங்களா? A and B லாம் என்னது? A and B அது
கஸ்தூரி அதெல்லாம் வந்து கொஸ்டின்லயே ஒரு இருக்குல்ல. சைட் ஓகே ஓகே. கேன் யூ எக்ஸ்டெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லலாமா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பி கோஸ் டவுன்னா என்ன மீனிங்? இப்போ வந்து சைட் ஏ வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுது ஆர் யூ ஆப் அப்படி சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் சொல்லலாம். பி கோஸ் டவுன்னா அந்த பி வந்து என்னது? அது கோஸ் டவுன்னா அதுக்கு என்ன மீனிங்? பி பி கோஸ் டவுன்னா பி வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஒர்க் ஆகலனா பி வந்து ஒரு என்னது? அதான் கொஸ்டின் சொன்னீங்களே சைட்னு சொன்னீங்களே. ஓகே சரி ஓகே. ஃபெயில் ஆயிட்டுன்னு மீனிங். சோ அதை எப்படி ஆமா. நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க? அது சொல்யூஷன் சொல்லுங்க. அதான் இப்போ வந்து ஏ வந்து அந்த சைட் ஏ வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுது ஆர் யூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பில இருந்து அந்த சைட் பில இருந்து ரிப்ளையே வரலனா அப்போ வந்து அந்த பி வந்து அந்த சைட் வந்து ஒர்க் ஆகல, அது கோஸ் டவுன் அப்படி சொல்லி அர்த்தம். ஓகே. ஆர் யூ ஆப் மெசேஜ் சென்ட் பண்றோம். அது மெசேஜே வரலனா அது ஒர்க் ஆகலன்னு அர்த்தமா? ஏன் அந்த லிங்க் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா கம்யூனிகேஷன் லிங்க்ல? கம்யூனிகேஷன் லிங்க்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு ரவுட்டர் அது அல்லது இன்னொரு ஏதாவது ஒரு வேற ஏதோ ஒரு ரவுட்டர் அதே மாதிரி அனுப்பி அப்போ பில இருந்து ரிப்ளை வந்துச்சுன்னா அப்பதான் வந்து கம்யூனிகேஷன் லிங்க்ல வந்து ப்ராப்ளம். ஓகே. கம்யூனிகேஷன் லிங்க்னா என்னது? கம்யூனிகேஷன் லிங்க்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கணும் மெசேஜ் சென்ட் பண்றது. சரியா? Okay, Kasturi, that's all I have for you. Okay. Okay, that's all explanation for you. Okay. Thank you, ma'am. Okay, next நிறைய பேர் இருக்கீங்க அந்த அசைன்மெண்ட் அட்டெண்ட் பண்ணாம. உங்களுக்கு வில்லிங்னா நீங்களே மைக் ஆன் பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம் அந்த அசைன்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ உங்களுக்கே தெரியும் யார் யார் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னு. நான் நேம் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ நீங்களே வேணா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. நாகசுப்ரமணி. Yes, ma'am. ரொம்ப நாய்ஸியா இருக்கா நாகசுப்ரமணி? நாகசுப்ரமணி? Yes, ma'am. ஓகே. நேத்து கொடுத்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா? சொல்லுங்க மேம். அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தோமா? Yes, ma'am. அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா? தெரியல மேம். தெரியலையா? ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணீங்கன்னா மார்க் போடுவேன். சரியா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நீங்க ஏதாவது ஆன்சர் எழுதிருப்பீங்களா அதையா சொல்லுங்க பாப்போம். எஸ் நாகசுப்ரமணி ஆன்சர் எழுதிருக்கதையா சொல்லுங்க.
தெரியல மேம். நீ எழுதலையா ஆன்சரே? என்ன எழுதிருக்கேன் மேம். எழுதிருக்கியோ ரீட் பண்ணு, அதையாவது ரீட் பண்ணு பாப்போம். One technique would be for B to periodically send a 1 a.m. message to A indicating it is still alive. Correct. அதுக்கு மீனிங்காவது சொல்லலாமா? அப்படியே தமிழ்ல சொல்லலாமா அது மீனிங்? நாகசுப்ரமணி, Yes ma'am. அதுக்கு மீனிங்காவது அப்படியே தமிழ்ல சொல்லலாமா? டிரான்ஸ்லேட் பண்ணியா சொல்லலாமா? வந்து ஒரு பீரியாடிக்கலி சென்ட் பண்ணுது மேம். என்ன மெசேஜ் சென்ட் பண்றாங்க? ஏ அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. ஐ எம் அப்பா. ஐ எம் அப் மேம். சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஏ இண்டிகேட்டிங் இட்ஸ் ஸ்டில் அலைவ். சரி. அலைவா இருக்குன்னு இண்டிகேட் பண்றதுக்கு ஐ எம் அப் மெசேஜ். அதுக்கப்புறம் அதை வந்து ரிசீவ் பண்ண முடியல மேம். அதனால சரி. அப்போ ரிசீவ் பண்ண முடியலன்னா என்ன சொல்றோம்? எய்தர் திரும்ப பிஆர் கொடுக்குறோம் மேம். பி வந்து என்ன ஆகும்? நெட் லிங்க் இஸ் டவுன். நெட் லிங்க் இல்லனா பி ஏதாவது டவுனா இருக்கும். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிப்பாங்க? நாகசுப்ரமணி கரெக்டா தான் சொல்றது வரைக்கும் சொல்லு. ஐம் மெசேஜ் நாட் அலோவ் அப்படின்னு சொல்லுது மேம். சரி. ஐம் மெசேஜ் எதுவும் வரல. அப்புறம் அது வந்து ஏ டிஸ்டிங்யூஸ் ஆயிடுது மேம். ஏ வந்து என்ன ஆகுது? சத்தமா பேசுப்பா. டிஸ்டிங்விஷ் ஆகுதா? சரி. அப்புறம் வேற ஏதாவது எழுதிருக்கியா? அத வேற ஏதாவது தெரியுதா? இல்ல மேம், அவ்வளவுதான். ஓகே நாகசுப்ரமணி. ட்ரையாவது பண்ணணும் சரியா? ஓகே. தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீ ஏதாவது சொன்னீன்னா நீ சொன்னதுக்காக நான் மார்க் போடுவேன். நீங்க எதுவும் பேசவே இல்லைன்னா அப்புறம் நான் என்ன மார்க் போடன்னு தெரியாம இருப்பேன். சரியா? ட்ரை பண்ணணும் இனிமேல. ஓகே. ஓகே நாகசுப்ரமணி. Okay, then Deepika. 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 Hey, hello, yes ma'am, can you hear me? Yes Deepika. Yes, you didn't attend unit 4 Viva, right? Ma'am, I attended. Yes ma'am. Unit 4. Yes ma'am. While we were seeing about the direct structure. Okay. Yes. Okay. And Sam Selvan. Sam Selvan, you're on the call, right? Sam Selvan. So you now only joined the call. I hope your Sam Selvan name கூப்பிட்டோனே கால் கட் பண்ணிடுறது. ஓகே, வேற யாராவது நான் யூனிட் 4 வைவ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்களா? கஸ்தூரி துர்கா. கஸ்தூரி துர்கா கேக்குதா? யூனிட் 4 வைவ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? அட்டெண்ட் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வைவா தான அட்டெண்ட் பண்ணிருக்க? ஆமா மேம். ஓகே, யூனிட் 4ல வைவா கேக்குறேன். சரியா? சரி மேம். ஓகே, என்ன கான்செப்ட் உனக்கு என்ன தெரியும் சொல்லு ஃபர்ஸ்ட், வேணா அதுல இருந்து நான் கேக்குறேன். யூனிட் 4ல. யூனிட் 4லயா? மேம் நீங்களே கேளுங்க ஏதாச்சும். ஓகே, டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் ஏதாவது தெரியுமா? என்ன மேம்? டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஷெட்யூலிங் அல்காரிதமா? டிஸ்க் ஷெட்யூலிங். அட்டப்பன் கஸ்தூரி துர்கா. இல்ல மேம். வேற என்ன டாபிக் தெரியும்?
Okay, then I will self ask the question. Can you say about any disk structure, directory structure? Kasturi? Kasturi Durga? கேக்குதா? கஸ்தூரி துர்கா டைரக்டரி ஸ்ட்ரக்சர் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? டைரக்டரி ஸ்ட்ரக்சர். டைரக்டரி ஸ்ட்ரக்சரா? ஆமா. Okay, after Kasturi Durga, wait a minute, Kasturi Durga. Directory structure கொஞ்சம் ரெஃபர் பண்ணு, ஓகேவா? மேம் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் 2ல என்னம்மா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்டர் கஸ்தூரி துர்கா, இன்னும் யூனிட் 4ல வந்து யாரும் வைவா அட்டன் பண்ணல. நாக சுப்பிரமணி அட்டன் பண்ணல. தென் முத்துகாசும் அட்டன் பண்ணல. தென் அருண்குமார் லெஃப்ட் த காலம். ஸோ அவங்க ரெடியா இருங்க, ஓகேவா? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இல்லை நீங்க ஏதாவது படிச்ச டாபிக்னாலும் நீங்க சொல்லலாம், அதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்கலாம், ஓகேவா? முத்துகாசும் நாக சுப்பிரமணி ஏதாவது ஒரு டாபிக் நீங்களேனாலும் பாத்துக்கோங்க, பார்த்துட்டு அதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்கறேன். ஓகே கஸ்தூரி, கண்டினியூ. சே அபௌட் தி டைரக்டரி ஸ்ட்ரக்சர். டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிங்கிள் லெவல் டைரக்டரி, 2 லெவல் டைரக்டரி, ரெண்டு டைப்ஸ் இருக்கு. மட்டும்தான் இருக்கா? சிங்கிள் லெவல் டைரக்டரி, 2 லெவல் டைரக்டரி மட்டும்தான் இருக்கா? இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இல்ல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு மேம். ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி, தென் cyclic graph டைரக்டரி, then the last one வந்து the last one is general graph structure directory. Okay, explain anyone directory structure which you are familiar with. general graph. Okay, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு. It has the same thing. And general graph directory வந்துட்டு கார்பேஜ் கலெக்ஷன் வந்து இருக்கும். அதுதான் வந்து ஃபைல வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்றது. கார்பேஜ் கலெக்ஷன் என்ன? கார்பேஜ் கலெக்ஷன்னா வந்துட்டு எந்த ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லையோ அந்த ஃபைல்ஸ் வந்து கலெக்ட் பண்றது தான் கார்பேஜ் கலெக்ஷன். delete பண்ண files and links. Okay then அப்புறம் எப்பமா ஏதாச்சும் ஒரு நியூ லிங்க் ஆட் ஆச்சுன்னா அப்ப வந்து சைக்ளிக் டிடெக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி வந்து இது வந்து அதை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, ஈஸியா நிறைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. சிங்கிள் லெவல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், 2 லெவல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே. சிங்கிள் எஸ் கஸ்தூரி, சரி. 2 லெவல் டைரக்டரி சொல்றேன். ஓகே.
அப்போ 2 லெவல் டைரக்டரி வந்து டூ லெவல் டைரக்டரிக்கு வந்துட்டு குரூப்பிங் கெப்பாசிட்டி வந்து கிடையாது. அப்புறம் வந்து யூசர் 1 வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் தேவைன்னா எல்லாமே வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ்ல இருந்து வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குரூப்பிங்னா என்னன்னு சொல்லலாமா? குரூப்பிங் வந்துட்டு எஸ் கஸ்தூரி. தெரியலனா வேற ஏதாவது சொல்லுங்க. குரூப்பிங் தெரியலனா வேற சொல்லுங்க. சரி. வேற ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி. என்ன மேம்? ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரினா என்னது? அது எப்படி இருக்கும்? அது ஈஸி தான். அது ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி வந்துட்டு பைனரி சர்ச் ட்ரீக்கு வந்துட்டு சிமிலரா இருக்கும். அதுல வந்து ரூட் நோட் have directories under the subdirection. அப்புறம் வந்து சப்டைரக்ஷன் வந்து ஃபைல் கண்ட்ரோல்ல சப் டைரக்டரி தானே? என்ன மேம்? சப் டைரக்டரியா சப் டைரக்ஷனா? சப் டைரக்டரி. ஓகே ஓகே கஸ்தூரி. ஓகே that's all viva for you. Okay. then முத்துகாசும் நாகசுப்ரமணி யார் ரெடியா இருக்கீங்க 4th யூனிட் வைவா அட்டெண்ட் பண்ண? நானே நேம் பண்ணையா? முத்துகாசும் எஸ் மேம். ஹலோ. ஓகே யூனிட் 4ல ஏதாவது கேக்குதுப்பா. யூனிட் 4ல ஏதாவது படிச்சிருக்கியா? அதுல இருந்து கேட்கலாம் இல்ல நானே கொஞ்சம் கேட்கியா? யூனிட் 4ல அந்த சேம் டைரக்டரி சிஸ்டம் சேம் தான் படிச்சிருக்கியா? அப்ப நீ வேற क्वेश्चन நான் கேட்பேன் அப்போ. சரி. சிங்கிள் லெவல் டைரக்டரி பத்தி சொல்லு. சிங்கிள் லெவல்? ஆமா. சிங்கிள் லெவல் வந்து நம்ம எல்லா யூசருக்கும் யூஸ் பண்ணுவோம். எல்லா யூசருக்கும் சிங்கிள் லெவல் டைரக்டரி யூஸ் பண்ணலாம். எல்லா யூசருக்கும் எத்தனை டைரக்டரி இருக்கும்? கரெக்ட்டா தான் சொல்றேன். சொல்லு, திருப்பி சொல்லு. எல்லா யூசருக்கும் எத்தனை டைரக்டரி இருக்கும்? கரெக்ட்டா தான் சொன்னேன். எத்தனை டைரக்டரியா? நீ கரெக்ட்டா தான்ப்பா சொன்ன. நீ அப்ப சொன்னதே திருப்பி சொல்லு, அவ்வளவுதான். எல்லா யூசருக்கும் சிங்கிள் லெவல் டைரக்டரி யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. வேற என்ன பாத்துருக்கு? சொல்லு சொல்லு. நேமிங் ப்ராப்ளம், குரூப்பிங் ப்ராப்ளம் ரெண்டு. ஏன் நேமிங் ப்ராப்ளம் இருக்கு? துகாசம் எஸ் மேம். நேமிங் ப்ராப்ளம் ஏன் இருக்கு? ஹலோ. கேக்குதா? நேமிங் ப்ராப்ளம் ஏன்பா இருக்கு? அது தெரியல. ஹலோ மேம். கேக்குது, சொல்லு. நேமிங் ப்ராப்ளம் சரி தெரிஞ்சு சொல்லு. பார்த்துட்டு சொல்லு. வேற கேளுங்க. ஓகே வேற உனக்கு என்ன தெரியும் சொல்லு.
வேற லேயர்டு ஃபைல் சிஸ்டம் ஓகே லேயர் 5 ஸ்ட்ரக்சரா அந்த ஃபைல் சிஸ்டம்ல 2 இருக்கு. ஓகே டிஸ்க் ஸ்ட்ரக்சர், மெமரி ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா? சொல்லு உனக்கு தெரிஞ்சு சொல்லு. அதுல 5 பிளாக்: பூட் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், டைரக்டரி ஸ்ட்ரக்சர், ஃபைல் கண்ட்ரோல் பிளாக். இதுல ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பிளாக், ஏதாவது ஒரு பிளாக் பத்தி சொல்லலாமா? ஏதாவது எந்த பிளாக் பத்தி தெரியுமா? சரி இல்ல அதே மாதிரி ஆன் மெமரி ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கு சொல்லு. ஆன் டிஸ்க் தான் சொன்னேன். ஆன் மெமரியா சொன்னேன். ஓகே ஆன் டிஸ்க்ல சொன்னேன். சரி சொன்ன ஆன் டிஸ்க் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. ஹார்ட் டிஸ்க் ஸ்ட்ரக்சரா? ஆன் டிஸ்க் ஸ்ட்ரக்சர், மெமரி ஸ்ட்ரக்சர், டிஸ்க் ஸ்ட்ரக்சர் சொன்னியா? அதுல இன்னொரு ஸ்ட்ரக்சர் சொல்லு. அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன பிளாக்ஸ்லாம்? இன் மெமரி ஸ்ட்ரக்சர். ஆன் டிஸ்க் சொல்லிட்டேன். ஓகே இன் மெமரியில இன் மெமரி டேபிள். சத்தமா சொல்லுப்பா. இன் மெமரி டேபிள். ஓகே இன் மெமரி ஸ்ட்ரக்சர். ஓகே சிஸ்டம் வைடு ஓபன். சிஸ்டம் வைடா? சரி சொல்லு. ப்ராசஸ் ஓபன் டேபிள். ஓகே அவ்வளவுதானா? இதுல அவ்வளவுதான். வேற ஏதாவது படிச்சிருக்க? வேற ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது படிச்சிருந்தா சொல்லு, அதை மட்டும் சொல்லிட்டு அதோட வைவா முடிச்சுக்கலாம். முத்துகாசம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி. சொல்லு. ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி சொல்லு. அது எஃபிஷியன்ட்டா இருக்கும். எதை விட எஃபிஷியன்ட்டா இருக்கும் ட்ரீ ஸ்ட்ரக்சர்? டைரக்டரியோட எஃபிஷியன்ட். என்ன டைரக்டரி விட? என்ன டைரக்டரி ஸ்ட்ரக்சரை விட? 2 லெவல் டைரக்டரி. ஓகே வேற? குரூப்பிங் கேப்பபிலிட்டி உண்டு. சரி வேற பாத் நேம் சொல்லிட்டு 2 இருக்கு. அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு பாத்தை பத்தி சொல்லலாமா? ரூட், ஸ்பெல்லிங். சரி ஓகே முத்துகாசம், யூ ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட். ஓகே இன்னும் நல்லா படிக்கலானே? எஸ் மேம். பார்த்து ரீட் பண்ற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் படிச்சு சொல்ற மாதிரி இருக்கணும்னே. சரி ஓகே ஓகே தென் அஸ்வின் join the call, right? அஸ்வின் மேம். அசைன்மென்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலல்ல? ஆமா மேம். அது அசைன்மென்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமா இப்போ? மேம் இது அந்த செமினார் எடுத்ததா? செமினாரும் கொடுக்கல, அசைன்மென்ட் ஒன்னு கொடுத்தேன்ல டே டியூட்டோரியல். பிஃபோர் எஸ்டர்டே. அது ஞாபகம் இருக்கா? எஸ் ஸ்லைட்ஸ் மேம். A and B அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே மேம். ஓகே அத क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चन வச்சிருக்கியா கையில? இருக்கு மேம். ஓகே என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு அப்புறம் நான் क्वेश्चन கேக்குறேன். அந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் கேட்பேன். மேம் ஏபின்னு 2 சைட் இருக்கு. அதுல 3 கண்டிஷன் என்னன்னா இப்போ ஏ வந்து பி கம்யூனிகேட் பண்ணும். அப்போ வந்து 3 கண்டிஷன் வந்து பி கோஸ் டவுன், அப்புறம் த லிங்க் பிட்வீன் ஏ அண்ட் பி கோஸ் டவுன், பி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்லோடட் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் 100 times longer than normal. சரி என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? 2 சைட் கொடுத்திருக்காங்க. சரி அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? பி கோஸ் டவுன் அப்பனா என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், அது மட்டும் சொல்லலாமா? ஓகே மேம். ஓகே முதல்ல வந்து ஏ வந்து
ஏயும் பியும் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஹேண்ட்ஷேக் மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணோம். அப்போ வந்து ஐஎம் அப்னு ஏ வந்து மெசேஜ் பண்ணோம். அதுக்கு வந்து பி வந்து பதிலுக்கு ஐஎம் அப்னு மெசேஜ் பண்ணால் தான் லிங்க் ஆகும். இப்போ பண்ணலைன்னா திரும்ப வந்து அகைன் ஆர்யூ அப்னு திரும்ப ஏ வந்து பிக்கு மெசேஜ் பண்ணோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐஎம் அப் தான் அனுப்புவாங்க. ஆமாம் மேம். ஐஎம் அப் மெசேஜ் ஃபர்ஸ்டா ஆர்யூ அப் மெசேஜ் ஃபர்ஸ்டா? ஐஎம் அப் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் ரிப்ளை பிலேருந்து ரிப்ளை வரலைன்னா அதுக்கப்புறம் ஆர்யூ அப்னு திரும்ப. ஓகே 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 மேம் அப்போ வந்து ஐஎம் அப்னு அனுப்புனதுக்கு ரிப்ளை வரலைன்னா ஆர்யூ அப்னு திரும்ப ஏ வந்து பிக்கு மெசேஜ் பண்ணோம். அப்போ வந்து ரிப்ளை வரலைன்னா அதே லிங்க்லேயே ஆர்யூ அப்னு கேட்டு ரிப்ளை வரலைன்னா அது வந்து பி கோஸ் டவுன் அர்த்தம். ஓகே, இது நல்லா சொல்லியிருக்க. அப்போ செகண்ட் கண்டிஷன் சொல்லலாமா? கம்யூனிகேஷன் ஓகே லிங்க் மேம். பிட்வீன் ஏ அண்ட் பி. அது வந்து அதே மாதிரி ஹேண்ட்ஷேக் மெத்தடில் ரெண்டு சைட்ஸ்க்கும் மாறி மாறி ஐஎம் அப்னு மெசேஜ் பண்ணணும். பி வந்து ரிப்ளை பண்ணலைன்னா ஆர்யூ அப்னு மெசேஜ் பண்ணல மேம். அது வந்து வேற லிங்க் வழியாக சென்ட் பண்ணி பி வந்து ரிப்ளை பண்ணிச்சுன்னா அப்போ பழைய ஏ டு பியில் இருக்கிற பழைய லிங்க்ல தான் ப்ராப்ளம் இருக்கும் மேம். அப்போ லிங்க் கோஸ் டவுன் அர்த்தம். ஓகே ஓகே அஸ்வின். ஓகே. இப்போ செமினாரும் இன்னைக்கு சொல்லலாமா உன் டாபிக் கொஞ்சம் பிரீஃபா? செமினாரா மேம்? ஆமா, செமினார் நீங்க ரெண்டுமே நான் கன்சிடர் பண்ணுவேன். வீடியோவும் கன்சிடர் பண்ணுவேன். இந்த ஸ்கைப் கிளாஸ்ல அதுக்கும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் மார்க் உண்டு. நான் இன்னொரு வைவா கேட்டுட்டு ரெடியா இரு, சரியா? ஓகே மேம். இன்னொரு பர்சன் வைவா கேட்டுட்டு வரேன். இந்த செமினாரும் நீ பிரீஃப் பண்ணிட்டு யூனிட் 4ஓட வைவா அட்டெண்ட் பண்ணல அஸ்வின்? மேம் ஆமா. அதுக்கும் ரெடியா இரு, சரியா? ஃபர்ஸ்ட் செமினார் பிரசன்ட் பண்ணு, அதுக்கப்புறம் யூனிட் 4 வைவா கேக்குறேன். ஓகே. தென் பிரீத்தி சுப்பிரமணியம். Yes, ma'am. Yes, you didn't attend for Viva, right? Okay. Yes, ma'am. Okay, then I shall ask you a question in that. Can you explain about the file mounting? What do you mean by file mounting? Okay, ma'am. File mounting என்னன்னு தெரியுமா? மேம் வேற டாபிக் ஈஸியா கேளுங்க மேம். ஃபைல் ஆக்சஸ் சொல்லிட்டா மேம்? ஃபைல் ஆக்சஸ்ல இப்பதானே சொன்னாங்க. ஒரே டாபிக்கே அதே சொன்னா என்ன? நம்ம மார்க் கம்மியா தான் போடுவோம் அப்போ. இல்ல மேம் சொல்றேன். ஃபைல் allocation method. That's also easy topic. File allocation methods. மேம் ஃபைல் மவுண்டிங் சொல்றேன் மேம். Okay. File mounting is a process by which operating system வந்து files and directories, storage devices அதெல்லாமே யூசர் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ணும் மேம் யூசர்ஸ்க்கு via computer file system. Okay. Preeti, you are on the line? Yes ma'am. வேற என்ன தெரியும் ஃபைல் மவுண்டிங் எக்ஸாக்ட் மீனிங்? ஃபைல் எதுல இன்க்ளூட் பண்றதா ஃபைல் மவுண்டிங்? என்ன மேம்? அது ஒரு எக்ஸாம்பிள் பத்தி சொல்லிருப்போம்ல. ஃபைலை எதுல இன்க்ளூட் பண்றோம்? ஃபைல சிஸ்டம்ல. ஓகே, சிஸ்டம்ல என்ன இதுல? கம்ப்யூட்டர் ஃபைல் சிஸ்டம்ல மேம். அந்த பாத்ல இன்க்ளூட் பண்ணனும், சரியா? ஃபைல் மவுண்டிங்னா கரஸ்பாண்டிங் பாத்ல நம்ம மவுண்ட் பண்றதா ஃபைல் மவுண்டிங். எக்ஸாக்ட். Okay, then can you say about this file allocation? File allocation methods. Okay ma'am. Okay. What are the file allocation methods available?
Ma'am, 3 main allocations. Okay, what are the Ma'am. allocation? Contiguous Okay. contiguous allocation, linked allocation, and indexed allocation. Okay, can you explain about the linked allocation? Is Okay, Preeti? ma'am. Yes, ma'am. Link, ma'am, தெரியல ma'am கரெக்ட்டா. இப்போ எந்த allocation பத்தி தெரியும்? இந்த மூணு allocationல. டயகிராம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இருந்தது. என்ன மேம்? மேம் தெரியல மேம். ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்னன்னு தெரியுமா? பிரீத்தி இல்ல மேம். வேற என்ன டாபிக் தெரியும்? இன்னைக்கு சொல்லாதத வேற என்ன டாபிக் தெரியும்? The problem algorithm. Okay, disk scheduling. Can you say about this C-look scheduling algorithm? C-look. Okay, ma'am. Okay. ஃபர்ஸ்ட் சி ஸ்கேன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ப்ராப்ளம் வச்சு சொல்லலாமா மேம்? ஓகே, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஓரலா சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேணா நான் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே மேம். சி ஸ்கேன்ல வந்து சி ஸ்கேன் வந்து சர்க்குலர், ஸோ வந்து ஃபுல் ஒன் ரொட்டேஷன் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணும். பிரீத்தி சி லுக் அல்காரிதம் கேட்டேன். ஓகே மேம். ஆனா சி லுக்ல வந்து லாஸ்ட் பீக் பாயிண்ட் வரைக்கும் போகாது. அதே மாதிரி இப்போ 5000 தான் பீக் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பிரீத்தி ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? எந்த டைரக்ஷன்? டுவர்ட்ஸ் லெஃப்ட்டா டுவர்ட்ஸ் ரைட்டா? லெஃப்ட். டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹையஸ்ட் பாத்துக்கு ஃபர்ஸ்ட் போகும். இன்கிரீசிங் ஆர்டர். ஓகே ஓகே. தென் டுவர்ட்ஸ் ரைட். ஓகே ஓகே. டுவர்ட்ஸ் ரைட் போகும். அதுக்கப்புறமா பீக், ஆனா பட் பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணாது. அதுக்கு பிஃபோர் ஒரு பாயிண்டே வந்து அங்க ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா அங்க இருந்து அகைன் ஜீரோ சி ஸ்கேன்ல வந்து பீக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட்க்கு அகைன் போகும் சர்க்குலரா. ஆனா இது வந்து பீக் பாயிண்ட் ரீச் பண்ணாம அதுக்கு பிஃபோர் உள்ள பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு ஜீரோ போகாம அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் இருக்கும், அங்க இருந்து அங்க போயிட்டு அதுக்கப்புறமா அகைன் வந்து இந்த பாயிண்ட் ரீச் ஆகும். ஓகே, ஜீரோ போகாம நெக்ஸ்ட் நம்பர் சொன்னீங்களா, அந்த நம்பர் என்னது? நெக்ஸ்ட் என்னது ஆக்சுவலா? நெக்ஸ்ட் ஜீரோக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர். நம்பர் மீன்ஸ் அது ரெக்வெஸ்ட். ஓகே 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 பிரீத்தி, தட்ஸ் ஆல். I ஓகே ஓகே மேம். Okay, next what happened to Nagasubramani? Left the call. Okay, then Ashwin. ma'am. Okay, first seminar சொல்றியா? சொல்லிறேன் ma'am. Okay, seminar on topic என்னன்னு சொல்லு first. Communication protocol. Okay. Communication protocol na protocol is a set of rules. These rules are used to communicate between two systems. இப்போ நம்ம ஏன் டாபிக்ல என்னதுன்னா OSI protocol model. அது வந்து OSI protocol was invented in 1970s. It is the oldest form of model. It is not used nowadays, but it is used to study the physical flow of data. I have provided in screen sharing also. You can see that in the screen also. Okay, Ashwin. Okay. Paakam. OSI protocol has 7 layers. The 7 layers are application layer, presentation layer, session layer, transport layer, network layer, data link layer, and physical layer. The latest form of protocol is internet protocol. It has fewer layers than OSI protocol because
ஓஎஸ்ஐ ப்ரோட்டோக்காலில் இருக்கிற ஒவ்வொரு 2-3 லேயர் பார்க்குற வேலையை ஐபியில் வந்து ஒரே லேயரில் முடிஞ்சிடும். அதனால் அதில் வந்து லேயர்ஸோட நம்பர் கம்மியாக இருக்கும். ஓஎஸ்ஐ ப்ரோட்டோக்காலில் மொத்தம் 7 லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் வந்து இட் ஹேண்டில்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டீட்டெயில்ஸ். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, அது வந்து பைனரி 0 and 1 கம்யூனிகேட் பண்ணும். டேட்டா லிங்க் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு டேட்டா வரும்போது அது வந்து பேக்கெட்ஸாக வரும். அந்த பேக்கெட்ஸை வந்து ஆர்டராக வச்சு கரெக்டான லென்த்தில் செக்மெண்ட் பண்ணி ஃபிசிக்கல் லேயருக்கு அனுப்பும். அது டேட்டா லிங்க் லேயரோட ஒர்க். நெட்வொர்க் லேயருக்கு வந்து ராவாக தான் டேட்டா வரும். அந்த ரா டேட்டாவை வந்து கரெக்டாக ஃப்ராக்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டமுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸ் அதெல்லாம் அது பார்த்துக்கும். Transport layer is responsible for maintaining packets in order and transport in order. கரெக்டான ஆர்டரில் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அண்ட் அதை செக் பண்ணிக்கும். செஷன் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன். Presentation layer responsible for resolving various different ஃபார்மேட்ஸை வந்து அது வந்து சால்வ் பண்ணி அடுத்த லேயருக்கு சென்ட் பண்ணும். அப்ளிகேஷன் லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயர். அதில் தான் நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே சென்ட் ஆகும். அந்த லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இட் இஸ் ஆல்சோ நோன் as யூசர் இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான் மேம். Okay, good, Ashwin. Okay, now you can attend Unit 4 Viva. Ashwin. ஓகே மேம். Okay, ஏதாவது டாபிக் படிச்சிருக்கியா இல்லை நானே ஏதாவது கேட்கியா? மேம் அலோகேஷன் கொஞ்சம் தெரியும். ஃபைல் அலோகேஷன் மெத்தடா? ஓகே, சொல்லலாம். ஃபைல் அலோகேஷன் வந்து ஃபைல் அலோகேஷன் டேபிள் கொடுத்துருப்பாங்க மேம். அதில் வந்து ஸ்டார்டிங் பிளாக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நேராக அந்த ஸ்டார்டிங் பிளாக்கில் தான் ஆக்சஸ் ஆகும். ஒவ்வொரு பிளாக்லேயும் அதில் என்ன இருக்குன்னா அடுத்த பிளாக்கோட பாயிண்டர் இருக்கும். மேம் ஒரு நிமிஷம் அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிறேன் மேம். ஓகே மேம் அந்த பிக்சர் பார்த்து சொல்லலாமா? சொல்லலாம், நீ தானே பார்க்குற, நீ வேணா பார்த்து சொல்லலாம். ஓகே. ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே பிக்சர் பார்த்து சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஓகே வேணாம் மேம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பிளாக்ல இருக்கிற பிளாக்கு வந்து முதல்ல ஆக்சஸ் ஆகும். அந்த ஸ்டார்டிங் பிளாக்ல என்ன இருக்குன்னா அதுக்கு அடுத்த எந்த பிளாக் ஆக்சஸ் பண்ணணுமோ அதோட பாயிண்டர் இருக்கும். ஸோ டைரெக்டாக அடுத்த பிளாக் எங்கே இருக்குன்னு தேடி அதை ஆக்சஸ் ஆகும். அந்த பிளாக்ல வந்து அதுக்கு அடுத்த பிளாக்கோட பாயிண்டர் இருக்கும். ஸோ இப்படி இன்டர்லிங்க்டாக அடுத்தடுத்து பாயிண்டர் வந்து அதுக்கு முந்தின பிளாக்லேயே இருக்கும். ஓகே, இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் எந்த அலோகேஷன் மெத்தட்ல யூஸ் பண்றாங்க? எத்தனை அலோகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு? லிங்க்டு, இண்டெக்ஸ், அப்புறம் கண்டினியூஸ். ஓகே, ஃபைல் அலோகேஷன் டேபிள் எதுல யூஸ் பண்றாங்க? லிங்க்டுல. அப்புறம் லிங்க்ல தானா? ஆமா மேம். அப்ப லிங்க்ட் அலோகேஷன் எப்படி இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? லிங்க்ட் அலோகேஷன் இஸ் similar to the நேம்லயே இருக்கு. லிங்க்ட் அலோகேஷன் வேற என்ன சிமிலரா இருக்கும்? தெரியல மேம். தெரியலையா? ஓகே, இண்டெக்ஸ் அலோகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏதாவது ஒரு அலோகேஷன். இண்டெக்ஸ் அலோகேஷன்ல வந்து என்னன்னா ஸ்டோரேஜ்ல நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அதுல ஒரே ஒரு பிளாக் மட்டும் சிங்கிள் பிளாக் டெடிகேட்டட் டு ஹோல்ட் ஆல் த பாயிண்டர்ஸ் ஆஃப் அதர் பிளாக்ஸ். இப்போ வந்து அது வந்து ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி அதில் வந்து எல்லா டாபிக்கோட பேஜ் நம்பரும் போட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லா பாயிண்டர்ஸும் இருக்கும். நமக்கு வந்து எந்த பிளாக்கை ஆக்சஸ் பண்ணுமோ நேராக அந்த பிளாக்குக்கு ஆக்சஸ் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் கரெக்டா சொல்ற. லிங்க்ட் அலோகேஷன் மட்டும் ஏன் தெரியல? ஓகே, கண்டினியூஸ் அலோகேஷன் அது ஈஸி தான், அது சொல்லலாமா? மேம் அது வந்து அடுத்தடுத்த பிளாக் தான் லிங்க் ஆகிட்டு போகும் மேம். ஓகே, அப்போ அதில் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் அவைலபிளா இருக்கும்? அடுத்தடுத்து தான் போவோம். அந்த டைரக்டரியில என்ன இருக்கும்? ஒரு ஃபைலோட பாயிண்டர் இருக்கும் மேம்.
பாயிண்டர் இருக்குமா? ஆ அடுத்தடுத்து தான் போகுது, அப்புறம் ஏன் பாயிண்டர் தேவை? மேம் இது ஃபைல் நேம் அண்ட் லென்த் இருக்கும் மேம். லென்த் மட்டும் போதுமா? ஃபைல் நேம் லென்த் அப்புறம் இன்னொரு ஒரு காம்போனன்ட் இருக்கும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியணுமா? ஸ்டார்டிங் பிளாக் அது. ஓகே. தென் வேற ஏதாவது தெரியுமா? வேற ஏதாவது டாபிக்? வேற ஏதாவது ஒரு டாபிக் நீங்களே கேளுங்க மேம். டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம், ஏதாவது அல்காரிதம் தெரியுமா? மேம் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் தெரியல மேம். இந்த ஒரு அல்காரிதம் ஞாபகம் இல்லையா? எல்லாம் ப்ராப்ளம்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட், அதான் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு மேம். அதுல என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தவிர மத்த நான் சொல்லலாம். ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? மேம் அது முன்னாடி படிச்சது அவ்வளவா ஞாபகம் இல்ல. ஓகே, ஒரு டிஸ்க் ஸ்ட்ரக்சர் எப்படி டிவைட் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஒரு மேக்னெட் டிஸ்க் இருந்ததுன்னா அது எப்படிலாம் டிவைட் பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? டிஸ்க் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லலாமா? எஸ் மேம். எஸ். மேக்னெட்டிக் டிஸ்க் இருந்ததுன்னா சொல்லுங்க. அதுல வந்து ட்ராக் இருக்கும். சம் நம்பர் ஆஃப் ட்ராக் இருக்கும். ஒவ்வொரு ட்ராக்லயும் செவரல் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கும். எல்லாமே 2 மல்டிபிள்ல தான் இருக்கும். பைனரி அந்த டைப்ல இருக்கும். ட்ராக்ஸ்னா என்னது? ட்ராக்னா அந்த கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கிறது தான் ட்ராக். அதுல இருக்க ஒவ்வொரு செக்மெண்ட்டும் செக்டார்ஸ். ஓகே. தென் ரீட் ரைட் ஹெட் என்னன்னு தெரியுமா? அது எதுல இருக்கும்? ரீட் ரைட் ஹெட் ஆர் டிஸ்க் ஹெட்? ஆம்ல இருக்கும் மேம். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். வைவா 5. ஓகே, thank you. நெக்ஸ்ட் நாகசுப்ரமணி இல்ல, Arunkumar also is not on the call. Okay, then I will say time is also going, so I will explain the problem to you. Okay, so in the problem, what are the data given? So in the assignment problem, what are the data? Wait a minute, I will show the problem in screen sharing and then I will explain it. Okay, so here in the problem, what are the data is given? So said it is a distributed system and it has 2 sites. So site means it holds the location of a distributed system. Okay, site na or computer system எந்த லொகேஷன்ல இருக்கு? சைட் A ல இருக்கு, சைட் B ல இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு சைட் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. So then வேற என்ன கேட்டிருக்காங்க? Consider whether site A can distinguish among the following. So A ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் ஆகும்போது, ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது, so இந்த 3 கண்டிஷன்ஸ் நடந்தா அதை எப்படி A வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம்? அந்த ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியரா இருக்கலாம்? ஒரு சைட்டோட ஃபெயிலியரா இருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஏல வந்து சைட் பி வந்து ஃபெயில் ஆகுது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பில என்ன கொடுத்துருக்காங்க? கம்யூனிகேஷன் லிங்க் ஃபெயில் ஆகுது. ஸோ த கம்யூனிகேஷன் லிங்க் பிட்வீன் ஏ அண்ட் பி ஃபெயில் ஆகுது. ஸோ தேர்ட் கேஸ் வந்து என்னது? ஸோ இந்த கேஸை வந்து நம்ம ப்ராப்ளம்ல பார்க்கல, பட் அதோட ரீகான்ஃபிகரேஷன் நான் சொல்லியிருப்பேன். B is extremely overloaded. So what do you mean by that overloaded? So the site B can communicate with any other site in the distributed system, not only with the site A. Suppose if site B is in communication with some other site, say site C.
சைட் சியோட ஆல்ரெடி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணி ஸோ சைட் சி மே ஹாவ் ரெக்வஸ்டட் சம் சர்வீஸ் டு சைட் பி. ஸோ அந்த சர்வீஸை சைட் பி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஜாப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி அது ஓவர்லோட் ஆயிட்டு வித் த ப்ராசஸ் ஆஃப் சைட் சி. ஸோ அந்த மாதிரி கேஸ் என்ன ஆகலைன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து லாங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சைட் சியோட டாஸ்க் எல்லாம் ஜாப்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ சைட் ஏ வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணும் போது அது ரெஸ்பான்ஸ் டைம் வந்து என்ன ஆகும், வில் பி 100 times லாங்கர். ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த சைட் சியோட ஜாப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சைட் பி ஏக்கு பி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கேஸ் தான் தேர்ட் கேஸ். ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இம்ப்ளிகேஷன் டஸ் யுவர் ஆன்சர் ஹேவ் ஃபார் ரெக்கவரி இன் த சிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரெக்கவரி. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ பி கோஸ் டவுன். அதை எப்படி ஏ வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ த ஃபெயிலியர் ஆஃப் த சைட் பி கோயிங் டவுன். கோயிங் டவுன் மீன்ஸ் அந்த சைட் பி ஃபெயிலியர் ஆகுறது எப்படி ஏ வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸோ தட் இஸ் த மீன்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஷேக்கிங் மெக்கானிசம் தட் யூ எவ்ரிஒன் செட் தட். ஸோ இன் ஹேண்ட் ஷேக்கிங் மெக்கானிசம் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் ஜென்ரலாக ஹேண்ட் ஷேக்கிங் மெக்கானிசம்ல ஈச் அண்ட் எவ்ரி சைட் will send IMF message at regular intervals. So site A and site B or other sites in the distributed system will send IMF message at a regular fixed intervals. Or regular intervals la IMF message send ஆயிட்டே இருக்கும். So this IMF message indicates that the site is alive. There is no problem with that particular site and it is ready to accept any communication or it can transmit any data. So the alive indicate பண்றதா ரெகுலர் இன்டர்வல் டைம்ல IMF மெசேஜ் சென்ட் பண்ணிட்டே இருக்கும் ஆல் த சைட்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ இப்போ என்ன கேஸ், பி கோஸ் டவுன். ஸோ பியில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும், பி வந்து IMF மெசேஜ் சென்ட் பண்ணாது. ஸோ அந்த டைம் அதை ஏன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் ப்ராப்ளம், IMF மெசேஜ் பி சென்ட் பண்ணலை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் லிங்க்லேயும் ஏதாவது ஃபெயில் இருக்கலாம். த கம்யூனிகேஷன் லிங்க் பிட்வீன் ஏ அண்ட் பி மே பி ஃபெயில்டு. கம்யூனிகேஷன் லிங்க் மீன்ஸ் so B and A communicate பண்றதுக்கு there will be a communication link. So in distributed system we see there may be a network. அந்த நெட்வொர்க்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அந்த சைட் B மே என்ன ஆகலாம், ஃபெயிலியரா இருக்கலாம். ஸோ அந்த சைட் B தான் நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல போறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், அந்த லிங்க்ல எந்த ப்ராப்ளம் இல்லை அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக this A will send a message RE up. Okay, ஸோ அதுக்காக என்ன பண்றோம், this A will send a message RE up to B, to site B. So the linkல ப்ராப்ளம் இல்ல, சைட் Bல தான் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து ஷுவர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, site A is going to send a message RE up to site B. ஸோ இப்போ இந்த RE up மெசேஜ் வந்து சைட் Bக்கு போயிருக்கும். ஸோ அந்த சைட் Bல போயுமே உங்களுக்கு ரிப்ளை வரல. ஸோ அப்போ அந்த லிங்க்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா it will send through the another link, alternate link. Okay, in a distributed system each and every nodes, that is a computing nodes, will be connected. So வேற ஒரு ரூட் வழியா உங்களுக்கு REF மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலயுமே உங்களுக்கு பீட் ரிப்ளை வரனா அந்த லிங்க்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, எதுல தான் ப்ராப்ளம், which only has failed, the site B only has failed. Okay, this is how you have to justify your first one. ஸோ இப்போ சைட் B ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ சைட் ஏக்கு என்ன சர்வீஸ் ரெக்வயர் தேவைப்படுதோ இட் கேன் ப்ராட்காஸ்ட். ஸோ மற்ற எல்லா சைட்டுமே ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு ஸோ யார் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த சைட் கூட this site A can establish a connection. This is a recovery for first condition. You see the next condition, that is B. Okay, so B la enna problem, link between A and B goes down. So communication link between A and B goes down and the site B is not a problem. Site B la எந்த ஃபெயிலியரும் அக்கர் ஆகல, என்ன சொல்றாங்க, லிங்க் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தாச்சு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் லிங்க் ஃபெயில் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு ஸோ நார்மலாக என்ன பண்ணும், திஸ் A and B will send IMF மெசேஜ் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லிங்க்ல ஃபெயில் ஆச்சுன்னா டு செக் இட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் this site A will send a REF message
with the same link. அந்த same linkல REF message send பண்ணுவாங்க. ஓகே, அதுல ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்போ வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டு சென்ட் REF மெசேஜ் த்ரூ த ஆல்டர்னேட் லிங்க் வழியா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் வரலாம். ஸோ அப்படி ரெஸ்பாண்ட் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் லிங்க்ல மட்டும்தான் ஃபெயிலியரா இருக்கு, அந்த சைட் பில ஃபெயிலியரா இல்ல. ஸோ பை திஸ் we can identify that the only that communication link between A and B has failed. Okay, so இப்போ communication link between A and B fail ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, this link is failed அப்படி சொல்லி it will notify to all the other computing nodes in the system. notify பண்ணிட்டு so any other site won't use that particular link. வேற எந்த கம்யூனிகேஷனுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாம இருந்தாதான் we can avoid the அப்கமிங் ஃபெயிலியர், ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவதுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஏ கேஸ்ல என்ன பண்றாங்க, அந்த ஏ கண்டிஷன்லயுமே சைட் பி ஃபெயில் ஆச்சுன்னா this A site will notify all the other computing nodes in the system saying that the site B has failed. Don't go for any communication with site B. Like that, some notification will be sent to avoid that failure problem. மறுபடியும் சைட் பீட்ட வேற ஏதாவது ஒரு சைட் சென்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராப்ளம் டிடெக்ட் பண்றது, அந்த ஃபெயிலியரை டிடெக்ட் பண்றதுக்கு it will consume some time. So to avoid that, this notification message, either the site has failed or the communication link has failed, will be informed to all the other computing nodes in the distributed system. Okay, so these two conditions maximum everyone has explained in a clear manner. So if you see the third condition means, because I also didn't describe this third condition, but a few of them have tried this third condition a lot. So third condition B வந்து overloaded ன்னு சொல்றாங்க, and its response time is 100 times longer than the normal. So இப்போ A க்கும் B க்கும் communication establish பண்றதுக்கு முன்னாடி so this A will have the normal response time of this site B. நார்மலா site B வந்து எந்த டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, so அந்த normal response time வச்சுட்டு site B will first send a request signal. அந்த ரெக்வஸ்ட் சிக்னலுக்கு ரேட்டா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமையும் அந்த நார்மல் ரெஸ்பான்ஸ் டைமையும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து 100 டைம்ஸ் லாங்கரா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், சைட் பி கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் தி சைட் பி இஸ் ஆல்ரெடி ஓவர்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அந்த சர்வீஸ் வந்து டிலே பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் டிலேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் இன் எனி கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஓகே, so to avoid that delayed response, so இப்போ delayed response னு identify பண்ணியாச்சு by comparing this response time with the normal response time identify பண்ணியாச்சு. so அப்போ இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், simple, the same broadcasting will be done. so this site B will broadcast to all the other computing nodes. okay, site A க்கு தான ரெக்வெஸ்ட் தேவை. so அந்த site A வந்து என்ன பண்ணுவாங்க, so எல்லாத்துக்குமே broadcast signal send பண்ணி so I need this particular service, whether you can provide that service to me. Like that, a broadcast signal will be sent to all the other computing nodes in the distributed system. Okay, so if for example a node C may accept that request and it may provide the communication with A, then this A and B can communicate with the normal response time. Okay, so this is the recovery for third condition. So third condition வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்க, நார்மல் ரெஸ்பான்ஸ் டைமையும் ஸோ அது IMF மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு வர ரெஸ்பான்ஸ் டைமையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவே ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், IMF மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பி REF மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி ரொம்ப டிலே ஆக்கறாச்சு, REF மெசேஜே ரொம்ப டிலே ஆகி தான் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு, since the system is overloaded. So அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, it will prefer some other sites by broadcasting the request. Okay, so this is what asked in the question and this is what the expected answer. I will post the correct solution in the Moodle classroom, okay, today. So many of you has given the correct answer. So why I asked oral explanation means to identify whether you all has understood the problem or not. Okay, ஸோ அதனால தான் ஓரல் எக்ஸ்பிளனேஷன் போனது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஓரல் எக்ஸ்பிளனேஷன் போனால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் அப்படியே காப்பி தான் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் தேட் ஒன்லி ஐ ஹேவ் கெப்ட்